சமைப்போம் செய்வோம் மோகனப்பிரியா எக் கொத்துரொட்டி. எக்கு ரொட்டீஸில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரொட்டி சைட் டிஷ் செஞ்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி ரொட்டீஸை வந்து நம்ம கட் பண்ணி பீசஸாக போட்டுக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக ஆக்கிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும். இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ குழந்தைங்களுக்கும் ரொம்பவும் பிடிக்கும். இது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கேப்சிகம்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. குடமிளகாவும் தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு இது வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தென் கரம் மசாலா இது எல்லாத்தையும் கூட நல்லா மிக்ஸ் பண்ணவும் மிக்ஸ் பண்ணணுன்னே நல்லா வாசனை வரும். வாசனை வந்தோடனே அப்படியே சிம்லேயே வச்சுட்டு நல்லா இது வதக்கிட்டுட்டோன்னே இப்போ 2 முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ணிவிட்டு அது இந்த வெஜிடபிள்ஸ் கூட எல்லாம் வெங்காயம் கூட எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இந்த ஸ்டேஜில் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டேஜ் ரெடி ஆகிடுத்து. இப்போ வந்து ரொட்டீஸ் பீசஸை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ரெசிபி லஞ்ச் பாக்ஸு சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்பவும் பிடிக்கும். பசங்க மிச்சம் வைக்காமல் கொண்டு வருவாங்க. ஹெல்த்தியான கொத்து ரொட்டி